அம்மா சின்சியராக ஏதோ என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. வாங்க என்னன்னு கேட்கலாம். இது என்னதுமா? இது என்னதுன்னு உனக்கு தெரியாதாக்கும். ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே உனக்கு, நீ தானே வரைய சொன்ன, அப்புறம் என்னன்னு கேட்குற? பாருங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இது ஹார்ட்டு, இது லங்ஸ், இது கிட்னி, இது யாழ்னி. எப்படி இருக்கு என்னோட ட்ராயிங்? நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஹார்ட், லங்ஸ், கிட்னி. நல்லா படம் வந்திருக்கேனா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் கொடுத்தது என்னமோ அவங்களுக்கு, ஆனால் பண்ணுறது நம்ம. எல்லார் வீட்லேயும் இதே நிலமா தான் நடக்குது. யார் யாருக்கெல்லாம் தான் பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? என்ன பண்ண செஞ்சு கொடுக்க கொடுக்கலன்னு அடம் பிடிச்சி உயிரை வாங்குது. ஸ்கூலில் மிஸ்ஸு கண்டுபிடிக்க மாட்டாங்க உங்களுக்கு யார் வரைஞ்சிருக்காங்க. பிள்ளைங்க வரைதா தாய் வரைதான்னு தெரியாமல் சூப்பர், வெரி குட், யாருக்கு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு கிளாப் பண்ணிடுறாங்க. என்னத்த சொல்ல டீச்சரை சொல்லுவேன். உனக்கு டேலண்ட் வரும்னா நீ தாம்மா வரையணும், உங்கள் அம்மா கிட்டே கொடுக்கக்கூடாதுன்னு வந்ததுன்னு அம்மா நீ தான் வரைஞ்சி தரணும் அப்படின்னு ஈஸியாக கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, அவங்கவுங்க பிள்ளைங்க டேலண்ட்டை நம்ம தான் வளர்த்தாங்க, ஒரு வழியில். சரி ஓகே, பாய், நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.